Hello guys, welcome to dhanushthoughts. நான் தான் தனுஷ் சர்மா. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பெஸ்ட் TWS இயர்ஃபோன்ஸ் பார்க்க போகிறோம். நாய்ஸ் கம்பெனி தரப்புலேருந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, எல்லாரும் க்ரேஸியாக இருக்காங்க TWS மேலே. நாய்ஸ் கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. நான் வந்து கிரேட் இண்டியன் சேலுக்கு வந்து இந்த 900 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ வந்து இது வந்து 1000 ருபீஸ்க்கு விற்றுட்ருக்காங்க. இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 1400 ருபீஸ் கைஸ். ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். தாராளமாக வாங்குற மாதிரி தான் இருக்குது. ரிவ்யூ பாருங்கள், அன்பாக்சிங் ரிவ்யூ. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இதுதான் கைஸ் நம்மளோட நாய்ஸ் பட்ஸ் பேக்கேஜ். நான் இது வந்து அமேசானில் வந்து கிரேட் இண்டியன் சேலப்போ ஆர்டர் பண்ணேன். 900 ருபீஸ்க்கு வாங்கினேன். சூப்பரான இது. 900 ருபீஸ்க்கு ஆக்சுவலாக 1500க்கு இருந்தது. இப்போ வந்து 1000 விற்றுட்ருக்காங்க. இப்போயும் ஒரு நல்ல டீல் தான் சொல்லுவேன். பாக்ஸை தந்தோம் நம்ம ரிஷப் பந்தன் இருக்கார். அப்புறம் வந்து ஒரு நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த குயிக் கனெக்ஷன் எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு. அப்புறம் அதுக்குள்ளே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேஷன்ஸ் எதுக்கு எது கெஸ்டர் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே சாஃப்ட் ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அடியில் வந்து நமக்கு வந்து இயர்பட்ஸ் இருக்குது. நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம கவர்லேருந்து ரிமூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபீலிங்கே வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்ல சாலிடாக இருக்குது. சீப்பான குவாலிட்டி கிடையாது, நல்ல சாலிடான பிளாஸ்டிக் மெட்டீரியல் நமக்கு கொடுத்துருக்காங்க. தொட்ட உடனே நமக்கு ஃபீல் ஆகுது. அப்போ உள்ளே திறந்தவொடனே இயர்பட்ஸ் இருக்குது. இயர்பட்ஸ் ரெண்டும் வந்து ஓகே, ஒரு மினிமலிஸ்டிக்காக வெயிட் இருக்குது. ரொம்ப வெயிட் கிடையாது, மினிமம் வெயிட்டாக தான் இருக்குது. அப்புறம் இதுதான் கேஸு, சார்ஜிங் கேஸு. நம்ம சைடில் வச்சிடலாம். இந்த இயர்பட்ஸ் சைஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம இந்த பாக்ஸை திறந்தோம், நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அப்புறம் வந்து அதுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா அடியில் வந்து ஒரு இயர்பட்ஸ் இருக்குது. ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இருக்குது. மீடியம் நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு டிசைன் அண்ட் ஃபிட்டிங் பார்க்கலாம். முதல்ல டிசைன் பொறுத்தவரை நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. குட் குவாலிட்டி பிளாஸ்டிக், ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்புறம் இயர்பட்ஸும் சரி, அந்த சார்ஜிங் கேஸ் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபிட்டிங் பொறுத்தவரை எனக்கு பொறுத்தவரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கே ஒரு சூப்பராகவே இருக்குது. அப்புறம் நான் வந்து இதை வந்து ஒரு ஜாக்கிங் அப்புறம் வந்து சும்மா ஓடி வாக்கிங் அப்போலாம் பார்த்தேன். ஃபிட்டிங் என்ன பண்ணாலும் விழ மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் லைட்டாக பெயின் வருதுன்னு சொல்லி. என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அடுத்ததாக இப்போ நம்மளோட வந்து நம்ம சாங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பேஸு எல்லாம் மினிமலிஸ்டிக்காக இருக்குது, எதுவும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு மியூசிக் லவருக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். 900 ருபீஸ்க்கு இது TWSல ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 900 ருபீஸ்க்கு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் இப்படி இருக்குமான்ட்டு. ஆனால் நல்லா இருக்குது. சூப்பரான ஆடியோ குவாலிட்டி. உங்களுக்கு ஆடியோ பொறுத்தவரை நல்லா இருக்குது. 8 தரலாம் அவுட் ஆஃப் 10க்கு. இப்போ சூரே क्या करो मेरे जो डाय मेरे को फीलिंग नहीं, तुम्हारी फीलिंग तुम्हारी, मेरे को फीलिंग नहीं. साडा कुत्ता कुत्ता साडा कुत्ता कुत्ता पक पक पक. அப்புறம் இதோட சார்ஜிங் பற்றி பார்த்தோன்னா சார்ஜிங் டைப் சி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் வருது. ஃபுல் சார்ஜரை கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆகுது கைஸ். அப்புறம் இதோட கால் குவாலிட்டி அப்புறம் மைக் குவாலிட்டி பார்க்கலாம். கால் குவாலிட்டி பொறுத்தவரை சும்மா அமேசிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். வந்து ஆடியோவும் நல்லா நமக்கு வந்து வருது. எந்த ஒரு ப்ளூடூத் டிஸ்ட்ராக்ஷன், ப்ளூடூத் 5 கொடுத்தனால ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. ஆடியோ குவாலிட்டி இருக்குது. மைக் குவாலிட்டி எல்லோரும் வந்து ஃபோன் மைக்கோடே நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஃபோன் மைக்கோடே குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஆடியோ பேசவும் ரொம்ப ஹாப்பி வித் தி இயர்ஃபோன் கைஸ். கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு நல்ல இயர்ஃபோன்ஸ் தான் நாய்ஸ் கம்பெனிலேருந்து. நான் கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் நல்லா இருந்தது. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது என்னை பொறுத்தவரை. இப்போ கூட வந்து 1200 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இது வாங்கலாம். பெஸ்ட் இயர்ஃபோனுன்னு சொல்லுவேன். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ரியல்மி பட்ஸ் Q2 போங்க. இல்லாட்டி இதுதான் பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் TWSன்னு நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.